எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்க ரஜினிகாந்த் சண்டை போடுறாரு பண்ணுறாரு அது விடுறாருங்கிறப்ப அப்படியெல்லாம் என்னென்னமோ அப்சர்டாலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இதை நம்ம உண்மையாக ஒன்று சொல்லலாம், நம்ம தப்பாக ஒன்று சொல்லலாம். சினிமாக்காரர்களை வைத்து சினிமாக்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. ஏன்னா திருப்பி எனக்கு பிடிச்ச டாக்டருக்கு தான் அவங்க காசு கொடுப்பாங்க, அவங்க அவார்டு கொடுப்பாங்க. இன்னும் இளையராஜாவுக்கும் கமலஹாசனுக்கும் எவ்வளோ அவார்டு கொடுப்பாங்கன்னே தெரியல. காதில் போட்டிங்கன்னா, ஏன்னா எல்லா படத்துலையும் நம்முடைய வீரர்கள் ஹீரோக்கள் வந்து அநியாயம் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, மோசமான லவ் பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. கடைசி மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு நான் இல்லை, மக்களுக்கு தேவை விரும்புகிறத தாண்டி நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கிரியேட்டராக ஒரு சினிமா டைரக்டராக இருக்கிறப்ப நம்ம சொல்லணும்னா யார் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்து தான் நான் அதை சொன்னேன். யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா 25 வயசுக்குள்ளேயே அவன் பைத்தியமாக இருப்பாங்க, இல்லை கிரிமினலாக ஜெயிலுக்கு போவாங்க, இல்லை இப்படி ஒரு முடிவா அவங்களுக்கு நல்ல முடிவே நடக்காதுங்கிறதெல்லாம். அதனால தான் அரசுகள்லாம் என்ன செய்யணும்னா நல்ல திரைப்படம் எடுக்கிறப்ப அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2015 2025 வரைக்கும் மானியம் கொடுக்கவே இல்லை. எங்கள் தலைவர்கள் சங்க தலைவர்கள்லாம் எல்லாம் சீஃப் மினிஸ்டர் போய் எதுக்கு அடிக்கடி பார்க்குறாங்க. இது 2 தான் வேணும். இந்த 2 தான் எல்லா அரசும், இந்த அரசுன்னு கிடையாது, உலகம் முழுவதும் உள்ள அரசு, மோடி அரசு, அதுக்கப்புறம் யார் வேணுமா பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவர்கள் பேசிக் டியூட்டியே பண்ண மாட்டேங்கிறாங்க. பேசிக்கான விஷயங்கள், சாதாரண படிப்பு, ஒரு பைசா செலவு கிடையாது. நல்ல வாத்தியாரை போட்டு ஒரு சிமெண்ட் போட்ட பள்ளி கூட இல்லைன்னா என்ன சார்? எஃப்டி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட முதற்கனல் படத்தோட டைரக்டர் தான் இருக்காரு, அவர் வெல்கம் பண்ணிடலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஏன்னா நேற்று எங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சூப்பர். நல்ல தேட்டர்களில் மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருந்துச்சு சார் அந்த ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு ஆடியன்ஸ் கூட பார்க்கும்போது? இப்போ நம்ம ஒரு படைப்பை படைக்கிறோம், ஒரு சினிமாவை படைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அதை பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப அதனுடைய மகிழ்ச்சி வந்து கமர்ஷியலை தாண்டி நம்மளை வந்து ஒரு என்ன சொல்கிறது சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதுதான் ஒரு எனி கிரியேட்டருக்கு வந்து அஸ் அ டைரக்டராக வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே சார், உங்களுக்கு இந்த ஸ்பார்க் எங்கே இருந்து சார் வந்துச்சு? ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி 2 படங்கள் பண்ணியிருக்கீங்க. ஒரு படத்தில் ஆல்கஹால் சம்மந்தமாக தான் பண்ணியிருக்கீங்க. பட் இந்த ட்ரக்ஸ் ரிலேட்டடாக எடுக்கணும் அப்படின்றது அந்த ஸ்பார்க் உங்களுக்கு எங்கே கிடச்சிச்சு? ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி கம்ப்ளீட்டாக போகுது. அது எடுத்தால் மக்கள் பார்ப்பாங்க, மக்களும் விரும்புவாங்கன்னு நீங்கள் எப்படி நினச்சிங்க? கடைசி மக்கள் விரும்புவாங்க அப்படின்னு நான் இல்லை, மக்களுக்கு தேவை விரும்புகிறத தாண்டி நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். ஒரு கிரியேட்டராக ஒரு சினிமா டைரக்டராக இருக்கிறப்ப நம்ம சொல்லணும்னா யார் சொல்லுவா அப்படின்ற ஒரு பொறுப்பு எடுத்து தான் நான் அதை சொன்னேன். ஓகே. ஆக்சுவலி நான் வந்து ஃபஸ்ட்டு தூர்தர்ஷனுக்காக டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணிட்டு இருந்தப்போ தான் நான் முதல் டுபாக்கோ பற்றி படித்தேன். ஓகே. கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போய் நிறைய அவங்களுக்கான கீமோதெரப்பி வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ தான் வந்து ஆல்கஹாலிசம் பற்றி தெரிஞ்சது. ஆல்கஹாலிக் அனானிமஸ்னு ஒன்று இருக்குது உலகம் முழுவதுமே. அதில் எப்படின்னா அந்த குடிகாரன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க பேர் குடி நோயாளிகள், அவங்க பேர் ஆல்கஹாலிக். வந்து அவங்க எல்லாமே ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னா 2 குடிகாரங்க சேர்ந்து, குடிகாரங்கன்னே சொல்லலாம், ஏன்னா அப்போ தான் புரியும், சேர்ந்து நான் இப்போ உண்மையிலே குடிகாரன்னு வச்சுக்கலாம். நீங்கன்னா நான் வந்துட்டு சொல்லுவேன், இங்கே பாருங்கள் நான் வந்து என் பேர் வெங்கட்ரமணன், நான் குடிச்சு இப்படி ஆகிட்டேன், என் குடும்பம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ இன்னொருத்தர் என்ன செய்வாங்க, என்ன மாதிரியே ஒருத்தர் இருக்கு. ஆமாம். நோபடி அட்வைஸ் மீ. இப்போ நீ குடிக்காதவன் இவன் என்ன பெரியவரா அப்படின்னு கேட்கும். ஆமாம். இப்போ என்னை மாதிரியே ஒருத்தர் இருக்காரு, அவர் என்னை மாதிரியே எல்லாத்தையும் இழந்திருக்காருங்கிறப்ப அது நம்ம குடிக்க மாட்டாங்க. அதாவது 1 day at a டைம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இல்லை நாளைக்கு பார்த்துக்கலாங்கிறது 1 day at a டைம்ங்கிறது. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப நினச்சி இது நம்ம எந்த சினிமாலையும் பார்க்கவே கிடையாது. இது ஆனால் ட்ரூத். இன்னைக்கு ஹிந்துவை பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க ஆல்கஹாலிக் அனானிமஸ் மீட்டிங் அப்படின்னு, எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் சேலம், கோயம்புத்தூர், மதுரை எல்லாத்துலையும் டெய்லி ஒரு 1000கணக்கான மனிதர்கள் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நான் போய் பார்த்தேன், இது என்னடா ஒரு பெரிய ஒரு உண்மையான அமைப்பாக இருக்குது. இந்த உண்மையான அமைப்பு நம்ம சொல்லவே இல்லையே. திடீர்னு வருவார், ஹீரோயின் சொன்னோன்னா அப்படியே தூக்கி போட்டு பாட்டில் மாறிடுவார். இங்கே வந்து ஹீரோயின் சொல்கிறதெல்லாம் இல்லை, கடவுளே வந்து சொன்னாலும் மாறப்போகுது. ஏன்னா ஒரு பிபி இருக்கிறவருக்கு யாராவது சொன்னால் பிபி போயிடுமா? போகாது. ஸோ பிபிக்கு ஒரு மருந்து சாப்பிட்றது எப்படி அவசியமோ, ஒரு குடி நோயாக இருக்கிறவங்களுக்கு, அவங்க அடிக்டாக இருக்கிறவங்களுக்கு அதை மருந்தாக தான் நம்ம ரீஹாப் சென்டரில் சொல்கிறோம். ஸோ இதை பார்க்குறப்ப சரி பெரிய மனுஷங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா இன்னொரு ரீஹாப் சென்டரில் 15-16 வயசு இருந்தாங்க. என்னடா இவங்க எங்கடா போயிருக்காங்கன்னு பார்த்தா, நீ இன்டர்வியூ பண்ணுங்க, இன்டர்வியூனா நான் பேசுவேன், நான் எல்லாம் நிறைய 100கணக்கான பார்த்துறப்ப சொன்னேன், இது வேற ஒரு கேட்டகரியாக இருக்குது. ஆல்கஹால்லாம் 40-45 வயசில் தான் ஒரு சீரியஸாக. ஆமாம். இவங்க 18 வயசில் ஆரம்பித்தா 19 வயசுலேயே முடிவு வந்து 30 வயசை தாண்டி வாழ்கிறதுக்கான அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா 25 வயசுக்குள்ளேயே
அவன் பைத்தியமாக இருப்பாங்க, இல்லை கிரிமினலாக ஜெயிலுக்கு போவாங்க, இல்லை இப்படி ஒரு முடிவாகும். அவங்களுக்கு நல்ல முடிவே நடக்காதுங்கிறதெல்லாம் நேராக பார்க்குறப்ப இதே நம்ம பண்ணணும்னு ஃபஸ்ட்டு நான் முடிவு பண்ணேன். ஓகே. கமர்ஷியலாக எதுவுமே நம்ம மக்கள் இது போய் சேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைஞ்ச இல்லை பட்ஜெட். நம்ம கமர்ஷியலாக சேரல அப்படின்னால ஒரு ஆர்ட் ஃபிலிமாக வந்துட்டு எல்லாரும் மனசுலையும் இடம் பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் படம் பார்த்த. இல்லை எல்லாருக்கும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அது வந்து நம்ம என்ன நினச்சோமோ அது வந்திருக்கு. இன்றைக்கி பார்த்தவங்கெல்லாம் கூட இன்றைக்கி சாதாரண யாரோலாம் வந்து இது வந்து இது தெரியவே தெரியாதுங்க, இப்படி இருக்கா. ஏன்னா எப்படி இவங்க வந்து இளைஞர்கள் யூஸ் பண்ணக்கூடாதோ அப்பா அம்மாக்களுக்கே தெரியாது. இப்போ அப்பா அம்மாளுக்கு தெரிஞ்சுக்கல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆனால் எதுவுமே எல்லாருக்கும் தெரியாது. இது தெரியாத விஷயங்களை சொல்கிறோம். ஒரு அப்பா அம்மா என்ன பண்ணணும். இப்போ வந்து முந்தியாவது நாங்களாம் 4-5 பேர் பிறந்தோம், இப்போல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணு தான். ஆமாம். இப்போ ஒரு பையன் எடுத்தோடனே உள்ளே உட்காந்து கம்ப்யூட்டர் ரூம் போட்டுக்கிறான். என்ன கம்ப்யூட்டர் படிக்கிறானா கிளாஸ் படிக்கிறானான்னு கூட தெரியல. அப்போ தனியாக இவங்க பொதுவாகவே இந்த ஹேபிட் இருக்கிறவங்க தனியாக போவாங்க, யார் கூட பேச மாட்டாங்க. இப்படி பல விஷயங்களை நம்ம பேசியிருக்கேன். இதெல்லாம் அந்த பெற்றோர்களுக்கு வந்து புதிய விஷயமா இருக்குது. ஸோ எல்லாருக்குமே பிடிச்சது. ஸோ எனக்கு இதை சார்ந்து தான் சார் கேட்கணும். என்ன அப்படின்னா இப்போ நம்ம தமிழ் சினிமாவை பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி சார் எடுத்துக்கோங்க. இப்போது யாரை கேட்டாலும் ஸ்மோக்கிங் ஹேபிட் உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. நான் ரஜினி சார் ஸ்டைலை பார்த்தா எனக்கு அது பழக்கமே வந்துச்சு அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சினிமாவை பார்த்து நிறைய பேர் மாறினவங்களும் இருக்காங்க, கெட்டு போனவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி ஆல்கஹாலாவோ ட்ரக்ஸாவோ எதுவாகவும் இருக்காங்க. பட் நீங்கள் துணிஞ்சு பண்ண ஒரு விஷயம் வந்துட்டு 18 வயசு கீழே இருக்கிறவங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயமும் இருந்திருக்கும்ல உங்களுக்கு. இது இந்த படத்தை பார்க்குறப்பையா மேபி அவங்களுக்கும் அதை ட்ரை பண்ணலாம். ஓ இப்படிலாம் இருக்கா. ஏன்னா நீங்கள் வந்துட்டு ட்ரக்ஸ் சம்மந்தமாக எல்லா விஷயமும் சொல்கிறீங்க, எல்எஸ்டி சொல்கிறீங்க, லைக் கரெக்ட் வாட் எவர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்கிறீங்க. தெரிஞ்சவங்களுக்கு ஓகே இந்த மாதிரி அடிக்ட் ஆகிடுவோன்ற பயம் நம்ம விட்டுடலான்னு இருக்கும். தெரியாதவங்களுக்கு அந்த கியூரியாசிட்டி அப்படி வந்துடும்ல, கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க அப்படி கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அவங்களுக்கு. இல்லை இருக்குது. நம்ம வந்து ஒரு உண்மையை சொல்ல போகிறப்ப இதை சொல்லிவிட்டு நான் முடிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க படம், நான் அதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்கிறப்ப இந்த மலையில் ஏறினா நல்லா இருக்குடா, போனால் நீ கீழே விழுந்துருவேன்னு சொல்கிறதப்ப அவங்களுக்கு அது வந்து கடைசியில் நான் சொல்கிற கிளைமேக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பெரிய பதிஞ்சிடும். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நான் இதை சொல்லலைன்னா இப்படி ஒன்று இருக்குன்னு பெற்றோருக்கு தெரிஞ்சுக்கிட்டுமே, தெரிஞ்ச உடனே யூஸ் பண்ண போகிறதில்ல. ஆனால் யூஸ் பண்ணுறப்ப நான் என்ன முடிவில் சொல்லியிருக்கேன், இவன் என்னென்னலாம் ஆனான்றதும். அப்போ இதில் ஒரு 10% நீங்கள் சொல்கிற மாதிரி சின்ன பசங்க யோசிப்பாங்களா இருப்பாங்க. ஆனால் அந்த முடிவை பார்க்குறப்ப கட்டாயம் அவங்களுக்கான அந்த ஒரு யோசனை வரும். எனக்கு தெரிஞ்சு 100க்கு 99 பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒருவர் வந்து எப்போ ஏதாவது அதை கிராஸ் பண்ணி தான் வந்தாங்க. நம்ம அதை பண்ணி தான் ஆகணும் சார். சரி, அது சரியாக தான் காட்டியிருந்தீங்க. ஏன்னா உங்களோட அந்த இன்ட்ரோல் பிளாக்கும் சரி, அவன் வந்துட்டு அந்த ரீஹாப் சென்டர் போயிட்டு திருந்தி வர்றதும் சரி, அதையெல்லாம் சரியாகவே இருந்துச்சு. ஆனால் நான் இப்போவே கிளைமேக்ஸ் போவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் அதில் ஒரு தீர்ப்பாக ஒரு விஷயம் கொடுத்துருக்கீங்க. ஜட்ஜு வந்துட்டு யாருமே அந்த மாதிரி தீர்ப்பை கொடுத்து நம்ம பார்த்ததில்ல, சினிமாலேயும் பார்த்ததில்ல, ரியல் லைஃப்லேயும் பார்த்ததில்ல. இந்த தீர்ப்பை வந்து ஜட்ஜு கொடுக்கணுன்ற ஐடியா உங்களுக்கு எங்கேருந்து சார் வந்தது? ஐடியாவே இல்லை, டைரக்டர் கிரியேட்டர் தான். கண்டிப்பாக என்ன ப்ராப்ளம், நான் கதை எழுதுறேன், எழுதிட்டே இருக்கிறப்ப 18வது அத்தியாயத்துக்கு அப்புறம் 19 எழுதணும். எழுதுறப்ப என்னென்ன ப்ராபபிலிட்டி இருக்கு, இவனை ஜெயிலுக்கு போடலாம், இவனை சாகடிக்கலாம்னு நமக்கு இருக்குல்ல. அப்போ எனக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லணும், ஆனால் அவனுக்கு தண்டனையாகவும் இருக்கணும், எல்லாரும் ஒத்துக்குள்ள மாதிரி இருக்கணும், நம்ம சப்ஜெக்ட்டுக்கும் அது தேவைங்கிறப்ப எனக்கு வந்து நீங்கள் பழைய படங்கள் நீங்கள் இது இப்போ என்னன்னீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சர்வீஸ் பண்ண சொல்கிறாங்க. தமிழில் கூட சில படங்கள் வந்து நீங்கள் போய் வந்து ஹாஸ்பிட்டலில் சர்வ் பண்ணுங்க அப்படின்லாம் சில ஜட்ஜ்மெண்ட். ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ நான் என்ன நினச்சேன்னா இதை நம்ம ஒரு பனிஷ்மெண்ட்டாகவும் இருக்கணும், அட் த டைம் இட் ஷுட் பி அ ட்ரூத்தாக இருக்கணும், அவேர்னஸாகவும் இருக்கணுங்கிறதுனால இது எனக்கு கதையில் தோணுனது தான். அதனால தான் நான் வேணும்னு என்ன பண்ணேன்னா 18 வயசு பையனாக தான் காமிச்சிருக்கேன். ஆமாம், ஏன்னா 16 வயசு காமிச்சா கோர்ட்டில் நம்ம அதை வாதாட முடியாது, ஜஸ்ட் லைக் தட் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ 18 வயசை தாண்டிட்டாங்கன்னா அவன் பிகம்ஸ் அ மேஜர். ஸோ அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறதுல எந்த தப்பு இல்லை. ஆனால் எவ்வளவோ நீங்கள் சொன்னீங்க ரஜினிகாந்த் சண்டை போடுறாரு பண்ணுறாரு விடுறாருங்கிறப்ப அப்படியெல்லாம் என்னென்னமோ அப்சர்டாலாம் பண்ணிட்டு இருக்கிறப்ப இதை நம்ம உண்மையாக ஒன்று சொல்லலாமே, நம்ம தப்பாக ஒன்று சொல்லலை. இதை வந்து சொல்கிறதுல ஆக்சுவலி நான் ஒரு டைலாக் வச்சுருந்தேன், அது மிஸ் ஆகிடுச்சு. என்னென்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த தண்டனையை நாங்கள் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறோம். ஏன்னா இது வந்து அவங்க அக்செப்ட் பண்ண, நான் பண்ணிட்டேன், நான் பண்ணதை ஒத்துக்கிட்டு நான் இதை கூட வருத்தமாலாம் ஐயோ அப்படின்னு சொல்லலை, நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேங்கிறப்ப. ஏன்னா அவன் வந்து ரிச், அதாவது திருந்திய மனிதன் எப்போவுமே பியூராக இருப்பாங்க. ஆமாம். ஸோ அதை நான் வச்சுருந்தேன். அதுதான் விஷயம். என்னென்னா
அதில் நமக்கு வந்து எந்த விதமான தண்டனை, ஏன்னா எனக்கு கதைக்கு வேறு வழியே இல்லை. புரியுது. முடிவு வந்து அந்த ஒரே முடிவு தான் எல்லோருக்குமே பொருத்தமாக இருக்கும். அது நீங்கள் சொன்ன மாதிரி தான். அவர் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அதில் ஒரு பிரச்சனை, ட்ரக்ஸில் அடிக்ட் ஆகிட்டா ஒரு பிரச்சனை நடக்குது, கம்ப்ளீட்டாக அதுலேருந்து வெளியே வர முடியாமல் மாட்டிக்கிறாரு, அதனால ஒரு தவறும் நடந்துடுது. அந்த தவறுலேருந்து தப்பிச்சிடலான்னு நினச்சிட்டு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு உணர்தல் வருது இல்லை, இந்த தவறை நம்ம பண்ணிட்டோம், இதை பண்ணியிருக்கக்கூடாது, இதுக்குண்டான தண்டனை நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றத காட்டணுன்ற கட்ஸ் இருக்குல்ல சார், அதுக்கு கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு ஹீரோ அப்படி பண்ண மாட்டார். ஆனால் நீங்கள் அதான் சொசைட்டி சார்ந்தோ இந்த மாதிரி சார்ந்து எடுக்கிறதுக்கு காரணமும், ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்துட்டு ரொம்பவும் மோசமாக இருக்குது. இப்போ இருக்க கவர்மெண்ட்டே வந்துட்டு லிக்கர் ஷாப்பை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ட்ரக்ஸுக்கு நாங்கள் பெரிய ஒரு இதுவே சரி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த கதையை கவர்மெண்ட் சார்ந்து எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்களா? அதுக்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? அவர் பார்க்கணும் அப்படின்னு. நான் வந்து நாங்கள் ஒரு சின்ன சாதாரண மனிதர்கள். இப்போ நாங்கள் முயற்சி பண்ணினோம், அது யாரும் பக்கத்தில் போக முடியல. ஏன்னா பிஎஸ்க்கு நடுவழியே போயிடுச்சு. எனக்கு என்ன வேலை பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அட்ரஸ் சொன்னால் நடக்கும்னு பார்க்கலாம், நம்ம ஃபோன் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். நம்ம நேராக போய் நின்று காத்திருந்து ஐயா என் படத்தை பாருங்கன்னு சொல்கிற நிலைமையிலலாம் நம்ம இல்லை. அதனால் வந்து ட்ரை பண்ணோம், ஆனால் முழு மூச்சாக வந்து இறங்கி அவங்க பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற முயற்சி நாங்கள் பண்ணலை. ஆனால் வி ட்ரைட் அவர் பெஸ்ட். ஓகே, கட்டாயம். ஸோ இப்போ சினிமா பண்ணுறாங்கன்னா ப்ரொடியூசர் கண்டிப்பாக ப்ராஃபிட் எதிர்பார்க்காம பண்ண மாட்டார் சார். ஜென்ரலாக யாராக இருந்தாலும் அதுதான் பண்ணுவாங்க. பட் இப்படி ஒரு படத்தை நீங்கள் ப்ரொடியூசருக்கு அப்ரோச் பண்ணும்போதோ அவர் உள்ளே வரும்போதோ கண்டிப்பாக சொல்கிறேன், யாராக இருந்தாலும் கமர்ஷியலாக போகாதுன்ற ஒரு ஐடியா தான் இருக்கும். ஆனால் ஆர்ட் ஃபிலிமாக சக்ஸஸ் ஆகிடுன்றது தெரியும். அதை எப்படி அப்ரோச் பண்ணி ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ண வச்சிங்க? அவர் எப்படி இந்த கதைக்குள்ளே வந்தார்? ஆக்சுவலி அவர் ஒரு டப்பிங் இன்ஸ்டியூட் வச்சுருக்கார், நம்முடைய ஓனர் ப்ரொடியூசர். ஓகே. அப்போ நான் ஏதோ ஒரு படம் ஒர்க் பண்ணேன், ஏதாவது கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணிட்டு இருப்போ ஒரு டப்பிங்காக உள்ளே போனேன். நான் பொதுவாக எல்லாத்தையும் சொல்லுவேன், சார் ஏதாவது எனக்கு பணம் இது இல்லாதனால சார் ஏதாவது படம் பண்ணுறதுனா பண்ணுங்க சார், ஒரு 10 லட்ச ரூபாவில் பண்ணலாம் சார், 10 லட்ச ரூபா பண்ணலாம் தான் சொல்லுவேன். என்னோட மொதல் படம் 10 லட்ச ரூபாய்க்குள்ள தான் பண்ணி பணத்தை எடுத்துட்டேன். கவர்மெண்ட் எனக்கு வந்து மானியம் ஒரு 7 லட்சம் கொடுத்தாங்க, சேட்டலைட் 2 லட்சம் கொடுத்து 10 கிடச்சிருச்சு. ஓகே. அப்போ நான் சொன்னேன், சார் 10 லட்ச ரூபாய் நான் திருப்பி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன்னா எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே. அப்படின்னா ஒரு 10 ரூபாயில் பண்ண முடியுமா அப்படிங்கிற இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் கூட இன்றைக்கி நான் என்ன சார் 10 ரூபாய்க்கு இல்லை சார், 5 ரூபாய் கூட நான் படம் பண்ணுறேன் சார், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார் அப்படின்னு. அப்போ ஏன் நம்ம படம் பார்க்கணுமே அப்படின்னாரு. நான் அந்த படத்தை காமிச்சேன், அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார். இந்த படம் 10 ரூபாய்க்கு பரவாயில்ல, என்னப்பா அவர் கொஞ்சம் குவாலிட்டியாக பண்ணணும்னு நினச்சார். ஓகே. அப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவர் கொஞ்சம் ரெட்டுலாம் வச்சுருக்காங்க, எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அஃப்கோர்ஸ் மினிமம் இது கொடுத்தாங்க. ஓகே. ஸோ இப்போ அதில் என்ன நம்பிக்கை சொல்கிறேன், சார் இது வராது, ஆனால் குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுப்போம் அப்படின்ற ஒரு முயற்சி பண்ணோம். வராதுங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 10,000 ரூபா 1 ரூபாய் இருந்தால் கூட பணம் தானே. அதனால் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கொஞ்சம் ஒரு பக்கம் ஒரு ஓரமாக வருத்தம் இருக்கும், இந்த பணம் இப்படி இருக்கே அப்படின்னு. ஆனால் ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருக்கும், வந்து இவங்கெல்லாம் பார்க்குறப்ப அட்லீஸ்ட் நம்ம வி ஹவ் டன் டு தி சொசைட்டி. நம்ம ஏதோ ஒன்று நமக்கான ஒரு கடமை இருக்குது. எல்லாத்தையும் பணமாக பார்க்க முடியாது, ஆனால் பண ஃபேக்டரும் இருக்குங்கிறத ஒத்துக்கணும். அதனால தான் அரசுகள்லாம் என்ன செய்யணும்னா, நல்ல திரைப்படம் எடுக்கிறப்ப அவங்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2015 2025 வரைக்கும் மானியம் கொடுக்கவே இல்லை. எங்கள் தலைவர்கள், சங்க தலைவர்கள்லாம் எல்லா சீஃப் மினிஸ்டர் போய் எதுக்கு அடிக்கடி பார்க்குறாங்க, எதுக்கு பல காரியங்களுக்காக பார்க்குறாங்க. ஒரு 10 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 20 லட்ச ரூபா ஒரு நேர்மையான ஒரு திரைப்பட தயாரிப்பாளர்கள் கொடுத்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு, அதுவும் 2015 எடுத்தது 2028 நான் செத்தப்போரை கிடச்சேன்னு உபயோகம் கிடையாது. ஒரு வருடத்திற்குள்ளாவது அந்தந்த வருடங்களுக்குள்ள கர்நாடகா அரசு வந்து நான் இதை கன்னடத்துலையும் பண்ணியிருக்கேன். ஓகே. பைலிங்குவலாக பண்ணியிருக்கேன். ஏன்னா அங்கே 10 லட்ச ரூபா கொடுக்குறாங்க 100 படங்களுக்கு வருஷம். ஓகே. 200 படம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா 100 படங்களுக்கு. நான் என்ன நினச்சேன், ஒரு 7 லட்ச ரூபா இங்கே ஒரு சப்சிடி, அங்கே ஒரு 10 லட்ச ரூபா கிடச்சதுன்னா ஒன்றும் இல்லாத ஒரு 15 லட்ச ரூபா அவர் கிடைக்குமே, ஏதோ ஒன்று கிடச்சா கூட கிடைக்குமேங்கிறது தான். அதனால் வந்து அரசுகள் வந்து நம்ம சும்மா சொல்கிறோம், அவங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனால் 10 வருஷமாக சப்சிடி கொடுக்கல, எல்லாருக்கும் ஏகப்பட்ட பணத்தை கொடுக்குறீங்க. அப்போ எங்களை மாதிரி ஒரு சீரியஸான, எனக்கு காசு தர வேணாம், ஒரு டைரக்டருக்கெலாம் கொடுக்க வேணாம், நாங்கள் எப்பொழுதும் போல் பஸ்ஸில் போகிறோம், நடந்து இட்லி சாப்பிட்டு வாழ்கிறோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு தயாரிப்பாளர் பணத்தை இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நோபலாக பண்ணுறப்ப அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி அவங்க ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தா நம்ம சமுதாயத்துக்கு நல்ல படங்கள் கிடைக்கும். புரியுது சார். உங்கள் கதையில் வந்துட்டு நீங்கள் ஆண்கள் சார்ந்தே எடுத்திருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த கேங்கில் ஒரு பெண்ணும் அதை சம்மந்தப்படுவாங்க, அவங்களும் அந்த மாதிரி விஷயத்தில் அடிக்ட் ஆவாங்க, குடும்பத்துக்காக அவங்க போகிற மாதிரியும் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. இங்கே வந்து ரீஹாப் சென்டர் எல்லாமே ஆண்களை சார்ந்தே இருக்குது. பெண்களும் இந்த மாதிரி ரொம்ப கெட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களுக்கும் இது சார்ந்த ரீஹாப் சென்டர்ஸ்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களா? பெண்கள் எப்படி இருக்காங்க இந்த ட்ரக்ஸ் விஷயத்துலையும் போதை பழக்கத்துலையும்? ரொம்ப சரியான கேள்வி. என்ன அப்படின்னா,
பெண்கள் வந்து சயின்டிஃபிக்கலி என்ன சொல்கிறாங்க, நம்மளோட ஈஸியாக அவங்க வந்து அடிக்ட் ஆயிடுவாங்கன்னு ஒரு சயின்ஸ் சொல்லுது. உண்மையிலே என்னென்னா ஆக்சுவலி அது நிறைய அப்புறம் பேசுவோம். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா உண்மையிலே இருக்காங்க. ஓகே. என் பையன் வந்து ட்ரக் அடிக்கிறான்னு ரீஹாப் சென்டரில் சேர்க்குறதே அவமானமாக கருதுகிற பெற்றோர் தான். அப்படிங்கிற பெண்ணாக இருந்தாங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய இது. அதனால் இன்னொன்று சோஷியலி அவங்களை நான் வச்சுட்டு செக்யூரிட்டி, ஏன்னா மனநிலை சரியில்லாதவங்க ஆக்சுவலி அடிக்ட் இருக்கிறவங்க ஏறக்குறைய மென்டலி ரிட்டார்டட் தான். ஏன்னா அவங்க சரியாக யோசிக்க முடியல, ஏன்னா பிரெயின் டேமேஜ் ஆகிடும். அப்போ அவங்கள ஒரு மருத்துவமனையில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அந்த மருத்துவமனைக்கெல்லாம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து பெண்களுக்கான ரீஹாப் சென்டர் எங்கே இருக்குன்னு இல்லைன்னு தெரியலன்னு இல்லை. அதனால் வந்து ஸ்கூலில் நான் சொன்ன மாதிரி ஹைஸ்கூல்லேருந்து பசங்களை ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ் அதை செக் பண்ணணும். பெண்களுக்கான ரீஹாப் சென்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு தனியாக வேணும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 40 வயசு பையன் இருக்காங்க, 15 வயசு பையன் இருக்கான், 18 20 வயசு. ஸோ இதெல்லாம் பிரித்து, ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை வேறையாக இருக்கும். ஸோ பெண்களுக்கான ரீஹாப் சென்டர் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இல்லை. இந்தியாவில் எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. இது கட்டாயம் அவசியம். சார், இப்போ இவ்வளோ ஒரு சிறந்த படம் கொடுத்துருக்கீங்க. இது மூலிமா கவர்மெண்ட்டுக்கும் சொசைட்டிக்கும் நீங்கள் எந்த மாதிரி கோரிக்கை வைக்கலான்னு இருக்கீங்க? எதனால் கேட்குறேன்னா, இப்போது பெரியார்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதை வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே காட்டணும்னு ஃப்ரீயாக காட்டினாங்க. நான் படித்த டைம்லலாம் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுத்து காட்டினாங்க. அந்த மாதிரி ஒரு சில படங்களை நம்ம சூஸ் பண்ணி சொல்லலாம். அந்த வரிசையில் கண்டிப்பாக உங்கள் படம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதுக்குண்டான முயற்சி ஏதாவது எடுக்கிறீங்களா? நீங்கள் கோரிக்கைன்னு வச்சா உங்கள் சினிமா சார்ந்தோ சினிமா துறை சார்ந்தோ கவர்மெண்ட்டுக்கோ எந்த மாதிரி கோரிக்கை வைப்பீங்க? அதான் இப்போ ஜஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, அது ஒன்று தான். சினிமாக்காரர்களை வைத்து சினிமாக்கள் தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது. ஏன்னா திருப்பி எனக்கு பிடிச்ச டாக்டருக்கு தான் அவங்க காசு அவங்க அவார்டு கொடுப்பாங்க. இன்னும் இளையராஜாவுக்கும் கமலஹாசனுக்கும் எவ்வளோ அவார்டு கொடுப்பாங்கன்னே தெரியல. ஏன்னா அவங்கெல்லாம் பிரம்மாக்கள் மாதிரி. இப்போ நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கமலஹாசனுக்கு அவார்டு கொடுத்தீங்கன்னா நான் எப்படி கமலஹாசன் பக்கத்தில் நிற்க முடியும்? எனக்கு அவார்டு கொடுக்கணும்னு சொல்லலை. ஆனால் திருப்பி பெரிய பணக்காரர்களுக்கு ஏற்கனவே ரெக்கக்னைஸ் ஆனவங்களுக்கே அவங்களுக்குலாம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக ஒரு 1000 கோடி கொடுத்து அனுப்பிச்சிருங்க, எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு காசெல்லாம் தராதிங்க, எனக்கு எந்த பரிசுமே தேவையில்லை. ஏன்னா நம்ம பரிசை நம்பி இந்த சினிமா இண்டஸ்ட்ரி வரல. அப்போ என்னென்னா யாராவது துன்பப்படுகிறார்கள் தயாரிப்பாளர்கள்னா அதை வந்து அரசு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்களே, அது இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுக்கு. ஏன்னா நிறைய படங்கள் வந்திருக்கு. ஆனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி பள்ளிகளுக்கு போடுவதற்கு நீங்கள் டிவியில் போட்டாலே பள்ளிகளுக்கு வந்துடும் இல்லைங்களா? ஏன்னா முந்தி மாதிரி இல்லை, இன்னைக்கு எல்லாம் மொபைலில் வந்ததுனால முந்தி நமக்கு டிவிடி போட்டு தட்டி பார்க்கணுங்கிற வேலை புரியுது. அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, நீங்கள் ஒரே ஒரு விஷயம்தான், நல்ல திரைப்படங்கள் எடுக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு குறைந்தபட்ச உதவி நீங்கள் கொடுத்து அவங்கள நீங்கள் வந்து கூப்பிட்டு ஒரு சாதாரண பேப்பரில் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு கை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். நான் வேறு கோடிக்கணக்கான காசெல்லாம் கேட்கல, ஒரு 20 லட்சம் ரூபா ஒரு படத்துக்கு கொடுத்தீங்கன்னா நாங்களும் அந்த ரேஞ்சில் தான் இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு 30 லட்ச ரூபாய்க்கு மேலே நான் யார்ட்டையும் கதையே சொன்னதில்லை 100 பேருக்கு. அதனால் நம்மளால் எடுக்க முடியும். அதை அரசு கோடிக்கணக்கான நாங்கள் கேட்கல. அரசு என்ன பண்ணணும்னா பார்க்கணும். சார் இதில் முக்கியமான விஷயம் இந்த என்னென்னா சார், நான் படம் எடுக்கிறதுனாலையோ அவங்க பார்க்குறதுனாலையோ இந்த அவேர்னஸ் வந்துட போகிறது இல்லை சார். எனக்கு நல்லா தெரியும் அரசு என்ன செய்யணும் அப்படின்னா, அவேர்னஸ் வந்து 10 வயசில் சார் 5ஆம் கிளாஸ்லேருந்து தமிழ்நாட்டில் எல்லா பள்ளிகள்லையுமே மொத இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணுங்கிறதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு முதல்ல நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு, நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற மனிதனாக இருக்கிறதுக்கு என்ன குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். ஃபஸ்ட்டு வந்து நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல உணவு, இந்த போதைப் பொருட்களை பற்றி இந்த டூஸ்ன்னு சொல்லலாம், டச் மீ நாட் சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஒன்று சொல்லித்தரணும். பாடமாக சொல்லித்தரக்கூடாது, ஏன்னா அதுலேயும் எஸ்கேப் ஆகி போயிடுவாங்க. அதை ஒரு சாதாரணமாக பாஸ் போடுங்க அவங்க காதில் போட்டிங்கன்னா. ஏன்னா எல்லா படத்துலையும் நம்முடைய வீரர்கள் ஹீரோக்கள் வந்து அநியாயம் பண்ணுறாங்க, எல்லாத்துலேயுமே தம் அடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, மோசமான லவ் பண்ணுறாங்க, ரேப் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுடைய மீடியாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு ரஜினிகாந்த்லேருந்து விஜய் வரைக்கும். இன்றைக்கி தான் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிருக்கு, நான் என்ன விஜய் தான் சொல்கிறேன். ஆனால் இவர்கள் எல்லாருக்குமே ஒரு மாபெரும் பொறுப்பு இருக்குது. ஏன்னா மக்கள் பணம் கொடுத்த படத்தில் தான் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிருக்கீங்க, சிஎம் ஆகிருக்கீங்க. உங்களுக்கு பேசிக் கடமை என்னென்னா இதயபூர்வமாக எனக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மக்களுக்கு என்ன செய்யணும். வெறும் பார் அடைக்கிறதுனாலையோ 100 கடை மூடுறதுனாலையோ அது ஒரு பார்ட் ஆஃப் அவேர்னஸ். அதை தாண்டி இங்கே இருக்கிற கோடிக்கணக்கான நம்ம பிள்ளைங்க, இப்போ என்ன நான் தாத்தாவாக தான் இருக்கேன், அப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க, சொல்லுங்கள், அதை முதல்ல நினைங்க. நல்ல பள்ளிகள் இருங்க. நான் போய் பார்க்குறேன், பள்ளிகள்லாம் அவ்வளோ மோசமான இதாக இருக்குது. பள்ளிகளை சரி பண்ணுங்கள், மருத்துவமனையை சரி பண்ணுங்கள், திரைப்படம் கூட அப்புறம். ஏன்னா எவ்வளோ வருஷம் ஆச்சு சார், இன்னும் அந்த பள்ளிக்கூடம் பசங்க பாருங்கள் சார், ஒரு ஃபேன் இல்லாமல் ஒரு மண் தரையில் உட்காந்துருக்க ஸ்கூல்ஸ் இன்னும் எவ்வளோ இருக்குது எனக்கு தெரியல. நான் இன்னும் வந்து ராக்கெட்டை விட்டுட்ருக்கோம், இந்த பக்கம் எங்கே பார்த்தாலும் வந்தே பாரத் ட்ரெயின் போகுது. நமக்கு வந்தே பாரத் ட்ரெயின்லாம் அவசியம் இல்லை, பிரிட்ஜே அவசியம் இல்லை. வண்டி இருக்கா சுற்றிப்போம்,
சுற்றிப்போ 5 கிலோமீட்டர் உனக்கு என்ன வேணும்னா போ. எதுக்கு பிரிட்ஜ் ஆயிரக்கணக்கில், மக்களுக்கு நல்ல பள்ளிகள், நல்ல மருத்துவமனைகள், இது 2 தான் வேணும். இதை 2 தான் எல்லா அரசும், இந்த அரசுன்னு கிடையாது, உலகம் முழுவதும் உள்ள அரசு, மோடி அரசு, அதுக்கப்புறம் யார் வேணும்னா பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், எனக்கு பிரச்சனையே கிடையாது. இவர்கள் பேசிக் டியூட்டியே பண்ண மாட்டேங்கிறாங்க. பேசிக்கான விஷயங்கள், சாதாரண படிப்பு, ஒரு பைசா செலவு கிடையாது. நல்ல வாத்தியாரை போடுறீங்க, ஒரு சிமெண்ட் போட்ட பள்ளி கூட இல்லைன்னா என்ன சார் அர்த்தம்? அதனால் நான் பார்த்த பள்ளிகளில் பசங்க இன்னும் போதைப் பொருட்கள் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அரசு யூஸ் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ்க்கு தெரியுது, சொல்கிறாங்க சார் இந்த பசங்க அடங்க மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு. டீச்சர்ஸ் பசங்களுக்கு பயப்படுற மாதிரி சூழ்நிலையாக தான் இருக்குது. இது என்ன மாறும்னு தெரியல. என்னுடைய ஒரு சின்ன என்னென்னா, என்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொசைட்டிக்கு சொல்கிறேன். நான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் செய்யலை, பார்ப்போம் என்ன நடக்குது. புரியுது சார். ஓகே சார், நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களும் எங்களுக்கு புரிஞ்சு. கண்டிப்பாக கவர்மெண்ட்டு இதை பார்த்தாங்க அப்படின்னா உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் ஒரு நல்ல சிறந்த படைப்பு ஒன்று கொடுத்துருக்கீங்க. அது மென்மேலும் வெற்றி பெறக்கு எஃப்டி சினிமா சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி எஃப்டி சினிமாவுக்கும் உங்களுக்கும். ஏன்னா இங்கே ஒரு படைப்பை பற்றி கூப்பிட்டு அதுக்கான காரணத்தையும் என்ன நடக்குதுங்கிறது, நீங்கள் என்ன பண்ணீங்க, நான் ஆடுனேன் பாடுனேங்கிறத தாண்டி எல்லா இடைக்கு ஒரு கிரியேட்டருக்கு என்னென்னா, எந்த டைரக்டருமே உலகத்தில் கேவலமான படம் எடுக்கிறதுவே கிளாமர் படத்துக்கோ வரல. அவங்க ஒரு கருத்தை பார்த்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் நாளடைவில் நம்ம மாறிடுறோம் கண்ணால். அதனால் இது நல்ல ஒரு முடிவை எட்டட்டும், சமுதாயத்துக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும். நன்றி. தேங்க்யூ சார்.